பிரியன் சார், இப்போ அதிமுகவுக்கு அந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்தாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அமெரிக்காவிலிருந்து இன்னைக்கு வந்து இறங்கி இருக்கிறாரு. இன்னைக்கு அந்த வீடியோ பதிவை வெளியிட்டு டக்குன்னு அதை டெலீட் பண்ணி திரும்பியும் வெளியிட்டு திரும்பியும் அதை டெலீட் பண்ணிக்காங்களா சார்? இவங்களோட அந்த திட்டம் வந்து ஆட்சியும் அதிகாரத்திலும் பங்கு திமுகவின் கூட்டணியில் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் அதை ஒரு நிபந்தனையாக வைப்பதற்கான ஒரு முன்னோட்டமா இதை பார்க்கலாமா சார்? அப்படி அவரோட கருத்துல அவர் உறுதியா இருந்தாலும் அந்த வீடியோவை அப்படியே வச்சிருக்கலாமே, எதுக்கு எடுக்கிறாரு? ஆக்சுவலா அவர் கருத்து உறுதியா, அந்த கருத்துல அவர் உறுதியா இருக்காருன்னா வீடியோவை வச்சிருக்க வேண்டியதானே, அதையே எடுக்கணும் ஆக்சுவலா. ஸோ இதுல இருந்து அவர் ஏதோ ஊசலாட்டத்துல இருக்காருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஆக்சுவலா. அது எனக்கு புரியல. ஏன்னா 98ல இருந்து நான் திருமாவளவன் நன்றாக அவரோட அரசியல் பாதையை நான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். சமீப காலத்துல அவருடைய இந்த ஊசலாட்டங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு தேர்ந்த அரசியல்வாதி இவ்வளவு பெரிய ஊசலாட்டங்களுக்கே இடம் கொடுக்கிறாரு எனக்கு தெரியல ஆக்சுவலா. ஏன்னா முதல்வர் பதவி தலித்துகளுக்கு கிடைக்காது தமிழ்நாட்டிலன்னு சொல்றாரு. அது சொல்லி அது ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. தலித்துகளுக்கு வந்து முக்கியமான அமைச்சரவையில முக்கியமான இலாக்காக்கள் கொடுக்கலன்றதே ஒரு விஷயமா இருக்கிற போது முதல்வர் பதவி கிடைக்காது அப்படின்னு சொல்ல ஒரு ஃபேக்ட் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் எந்த சமயத்துல சொல்றாரு பார்க்கணும். மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் தலித் முதல்வர்கள் இருக்காங்கன்றதை அவர் கவனிக்கணும் ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு வந்தது. அதுல கொஞ்சம் அவருக்கு மாறுபட்ட கருத்து இருந்தது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் அதுலயும் வந்து அவர் போராட்டங்கள்லாம் வள்ளுவர் கோட்டத்தில் பண்ணதை நம்ம பார்த்தோம். நம்ம அதுக்கு முத்தமிழ் உலக மாநாட்டில் போட்ட தீர்மானங்கள்ல வந்து அவருக்கு உடன்பாடு இல்லை. அதே மாதிரி அந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவை கூப்பிட்ட விஷயத்தை வந்து அவர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். எல்லாருக்கும் ஜனநாயக சக்திகள் எல்லாரும் சேர்ந்து மது ஒழிக்கிற சக்திகள் எல்லாம் சேர்ந்து ஒன்று கூடணும்னு சொல்லும்போது கேள்வி கேட்கறாங்க அதிமுக அழைப்பு உண்டான்ட்டு. அது வந்து ட்ராப், அது ஒரு ட்ராப். அந்த ட்ராப்ல வந்து மாட்டிக்கிற மாதிரி அதிமுகவுக்கும் அழைப்பு உண்டுன்னு அவர் சொல்றாரு. அது எவ்வளவு பெரிய பூதாகரமா அந்த விவகாரம் வெடிச்சு இப்பதான் ஓரளவுக்கு அடங்கியிருக்கு. இன்னைக்கு காலையில முதல்வரை கேட்கும்போது வந்து அவர் என்ன சொல்றாரு, முதல்வர் அரசியல் ரீதியா இதுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு திருமாவளவன் சொல்லிட்டாரு, அவரே விளக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நகர்ந்து போயிட்டாரு ஆக்சுவலா. இப்போ பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து இப்போ இந்த விஷயத்த எடுத்திருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி முதல்வர் ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அது போட்ட, சரி அதுலயாவது உறுதியா போட்ட வீடியோ வச்சிருக்க வேண்டியதான், அதை போட்டு ஏன் எடுக்கணும் உடனே? அதனால சமீப காலத்துல அவருடைய எண்ண ஓட்டங்கள்ல கொஞ்சம் ஊசலாட்டம் இருப்பதை நான் பார்க்கிறேன். அதற்கான காரணத்தை வந்து அவர் தான் சொல்லணும் ஆக்சுவலா. என்னன்னு ஏன் அப்படி தடுமாற்றம் அவருக்கு இருக்குன்னு நமக்கு புரியல. 3 எலெக்ஷனாக திமுக கூட்டணியில இருந்து அதனால நல்ல பலனை அடைந்தவர் திருமாவளவன். அவருடைய சின்னம் கூட அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. வரப்போற எலெக்ஷன்லயும் திமுக கூட்டணியில தான் இருப்பேன்னு அவரும் சொல்றாரு. அப்படின்னா இருக்கும்போது எதற்காக இந்த மாதிரியான ஒரு சர்ச்சையை கிளப்பக்கூடிய விஷயங்களை எதற்காக அவர் செய்கிறார் என்பது நிச்சயமாக அவரை நன்கு அறிந்தவன் என்ற முறையில் எனக்கு புரியாதே இருக்குது சார் ஆக்சுவலா. திரும்ப இன்னொரு முக்கியமான கேள்வி எழுதுது என்னன்னா, இதுக்கு முந்தைய தேர்தல்களை விட இந்த எம்பி தேர்தலை பொறுத்தவரை அந்த திருமாவளவன் போட்டியிட்ட அந்த சிதம்பரம் அந்த தொகுதியில் வந்து அந்த திமுகவின் ஓட்டுக்கள் மற்றும் அந்த திமுகவின் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் வந்து ஓரளவு ஒருங்கிணைந்து பணியாற்றி அந்த ஓட்டுக்கள் மடை மாறியது. அதற்கு முந்தைய தேர்தலில் பொறுத்தவரை திருமாவளவன் மிக குறைந்த வாக்குகளையே வெற்றி பெற்றார். இந்த முறை 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதாவது திமுக விசிக இடையேயான அந்த கூட்டணி இந்த ஓட்டுக்கள் வந்து முழுமையாக ஒரு மடைமாற்றம் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த அடுத்த தேர்தலில் இது போன்ற சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தால் விசிக வேட்பாளர்களுக்கு திமுகவினர் வாக்களிப்பாளர்களா என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. எனவே வழக்கமாகவே திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு அந்த திமுக வாக்காளர்கள் என்பது எந்த அளவுக்கு கட்சி தலைமையோடு ஒருங்கிணைந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த ஆதரவு இருக்கும். மற்றபடி அந்த ஓட்டுகளை மாற்றி போடுவது திமுக கூட்டணிக்கு கைவந்த கலை திமுக வாக்காளர்களுக்கு என்ற ஒரு விமர்சனம் ஒரு கருத்தும் இருக்கிறது. ஆனால் இந்த தேர்தலில் இந்த எம்பி தேர்தலில் அது மாறியது. ரவிக்குமாருக்கு விழுந்த ஓட்டுகளும் சரி, திருமாவளவனுக்கு விழுந்த ஓட்டுகளும் சரி, திமுகவின் ஓட்டுகள் முழுமையாக அப்படியே மடைமாற்றம் விசிக வேட்பாளர்களுக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டதை பார்த்தோம். இனி வரும் தேர்தலில் இது போன்ற சர்ச்சைகள் தொடர்ந்தால் அது பாதிப்பை ஏற்படுத்துமா என்ற கேள்வி எழுகிறது. தேர்தலுக்கான காலகட்டம் ஒரு 20 மாதம் இருக்கிறதுனால இது வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு விளைவுகளை வந்து அந்த கூட்டணியை ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து நிச்சயமாக இது வந்து திமுக கட்சிக்காரர்களுக்கு வந்து ஏன் திரும்ப வந்து இது மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆக்சுவலா. வந்து இப்போ இந்த கூட்டணியோடைய ஸ்ட்ராங்கான விஷயம் என்ன, திமுக கூட்டணியோட ஸ்ட்ராங்கான விஷயமே மதச்சார்பற்ற அணி என்கிற ஒரு இருக்கிறது, அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிராக அந்த சித்தாந்தத்துக்கு எதிராக உறுதியாக ஒரு களம் காண்கிறது ஆக்சுவலா. இங்க தமிழ்நாட்டுல பாஜக கால் ஊற்றக்கூடாது, தேசிய அளவுல வந்து மோடியோடைய ஆட்சியை அகற்ற வேண்டும். இதுதான் வந்து இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கான ஒற்றை வரியா நான் பாக்குறேன் ஆக்சுவலா. வந்து அப்படி இருக்கும்போது இதுக்கு நேரா எதிர்க்க எந்த கட்சிகளும் வந்து இந்த சித்தாந்தத்துக்கு ஆதரவாக அல்லது உறுதியாக நிற்கக்கூடிய கட்சிகள் எதிர்க்க யாருமே கிடையாது. யார் எப்படி போவாங்கன்னு சொல்ல முடியாது. அதிமுகவை பத்தி உங்க பாஜகவோட எப்ப சேரும் எப்ப சேரும் அதெல்லாம் நீங்க உறுதியா சொல்ல முடியாது.
அதே மாதிரி சீமான் வந்து தனித்து போவார், அது அவர் முடிவு பண்ணிட்டார். விஜய் இப்பதான் வந்திருக்காரு, அவரும் தனியா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் வந்து எந்த கட்சிகள் எதிர்க்க வந்து திமுக அளவுக்கு, திமுக அணியில இருக்கிற காங்கிரஸ் அளவுக்கு பாஜக சித்தாந்தத்தை எதிர்க்கிற, பாஜகவை வலிமையாக எதிர்க்கிற அந்த கோட்பாடுகளை வந்து வச்சிருக்காங்க ஆக்சுவலா. அது திருமாவளவுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த அணியை இன்னும் கட்டுக்கோப்பாக உறுதியாக கொண்டு செல்ல வேண்டிய பங்களிப்பு செய்யக்கூடிய திருமாவளவன் எதற்காக இந்த மாதிரியான ஒரு லைன் எடுக்கிறார் அப்படிங்கிற சந்தேகம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு லைன் ஏன் எடுக்கிறாரு, இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை ஏன் பேசுகிறார் அப்படின்லாம் வருது. இப்ப முதல்வர் வந்திருக்கிறதுனால அமெரிக்கால இருந்து ப்ராபபிலி நான் இன்னும் 2-3 நாள்ல திருமாவளவன் முதல்வர் சந்திப்பை நான் வரும்னு கேள்விப்படுறேன் ஆக்சுவலா. ஒருவேளை அந்த சந்திப்புக்கு அப்புறம் திருமாவளவனுடைய நிலைப்பாட்டை பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும் ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது திருமாவளவன் இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம். தான் பேசுவதற்கு முன்னாடியோ இந்த வீடியோ போட்டாருன்னா சரி, போட்டதை விட்டுருங்களா, அதையும் எடுக்கிறீங்க மறுபடியும். உங்களுடைய ஸ்டாண்டு உறுதியா இருந்தா அதுலயே எடுங்களா. நீங்க யாரும் வந்து திமுக வந்து உங்களை வந்து கேட்க போறாங்களா நீங்க அது மாதிரி போட்டீங்கன்ட்டு? அது மாதிரி யாரும் கேட்க போறது இல்ல. ஆட்சியில் பங்கு என்பது இயல்பாக அமைய வேண்டியது. நீங்க கூட்டணி ஆட்சி என்று சொல்லி ஓட்டு கேட்டா ஓட்டு கிடைக்காது சமயத்துல. அதனால ஆட்சியில் பங்குன்னா அந்த முக்கியமான கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்கலன்னா ஆட்சியில் பங்கு இயல்பாக வரப்போகுது, அவ்வளவுதான். இதெல்லாம் சொல்லாமே நடக்கிற ஒரு விஷயம். இது சொல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாது ஆக்சுவலா. சொன்னா முன்னாடியே சொன்னா ஓட்டு போயிடும், ஓட்டு பேங்க்ல ஓட்டு போயிடும், கூட்டணி ஆட்சிக்கு ஓட்டு போட போறீங்கன்னு கேட்பாங்க எல்லாம் எதிர்கட்சிகள்லாம். இதனால வந்து திருமாவளவன் ஏன் குழப்புகிறார், அதுக்கான பதில் இன்னும் கிடைக்கல சார், தெளிவா கிடைக்கல.